அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 431, 432 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த இன்னரிட்டன்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இடமே பார்த்தீங்கன்னா இன்னுமுமே இடிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எந்த வழிக்குள்ளடா போகிறது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த குட்டி டிராகன் இருக்குல்ல, அது போயிட்டு பறவைக்கிட்ட கேட்குது, பிரதர் இந்த இடத்துல தான் நீங்கள் சொன்ன இன்னரிட்டன்ஸ் இருக்கா, எல்லாமே உடஞ்சி போய் பறந்துக்கிட்டு இருக்கே, உள்ளுக்குள்ளே போகிற வழி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குது. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே போகிற வழி அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஒரு லேடி கூட வந்தாங்கல்ல, அவங்க மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அவங்களோட பிளட் அப்படிங்கிறத பயன்படுத்தி அந்த டோக்கனை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஆக்டிவேட் பண்ணி அவங்க ஆன்சஸ்டர் கிட்ட அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்னரிட்டன்ஸ்க்காக வந்திருக்கோம், தயவு செஞ்சு வாயில் கதவை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ண உடனே அந்த ஒரு இடம் ஓப்பன் ஆகுதுங்க. ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த சமயத்தில் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு எனர்ஜி வருது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. நம்ம சீனியர் தான் போய் பிளாக் பண்ணி விடுறாங்க. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஃபயர் ஃபினிக்ஸ் வருது. இவங்கெல்லாம் ஆன்சஸ்டர் ஏஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேகமாக போகிறாங்க. அந்த ஒரு பேர்டு வந்த உடனே நம்ம ஷாவத்தியன் போது பாருங்கள், அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இது, என்னோட பிளட் லைன் வந்து அந்த அளவுக்கு மோசமாக போச்சா, இந்த பறவை கிட்ட போய் டோக்கன் கிடச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம டிராகனும் வெளில வந்துச்சு. நம்ம டிராகன் கேட்குது, என்னம்மா பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு, எப்படி இருக்க நீ அப்படின்னு கேட்க, அவங்க பார்க்குறாங்க, டேய் கயாஸ் டிராகன் நீயா, என்னடா செகண்ட் ட்ரைபலேஷன் லெவலில் இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்லுது, இல்லை என்னோட ஆரிஜன் வந்து பாதிக்கப்பட்டுடுச்சு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன். அதெல்லாம் விடுங்க, உங்கள் பவர் லெவல் என்ன இருக்குது, உங்களோட ட்ரூ பாடி எங்கே இருக்குது, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ வேணா என்னோட இன்னரிட்டன்ஸை ட்ரை பண்ணு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ நன்றி சொல்கிறான். நன்றி சொல்லிட்டு கேட்குறான், அதெல்லாம் சரிங்க, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது கேட்கலாமா அப்படிங்கிறான். சொல்லுப்பா அப்படின்னோடனே, நான் வந்து ஃபீனிக்ஸ் கிளானை சேர்ந்தவன் கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த லெகசியை எனக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறான். இப்போ நம்ம பறவை என்ன யோசிக்குது, என்கிட்ட தான் டோக்கன் இருக்குது, ஆனால் எனக்கு கொடுக்காம மாஸ்டருக்கு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, சிஸ்டர் ஆக்சுவலாக நான் வந்து இன்னரிட்டன்ஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்னோடனே ஓரமாக போடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. நம்ம டிராகன் போயிட்டு சொல்லுது, பிரதர் அந்த சிஸ்டர் உங்களை மதிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பறவை என்ன சொல்லுது, அப்படிலாம் பேசாத, என்னுடைய மாஸ்டருக்கு திறமை ரொம்ப அதிகம், அந்த திறமையில் என்னோட திறமை மறைஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படிங்குது. இப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் ஃபார்ம்லேருந்து ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு டாஸ்க் இருக்குது, அதை நீ ஒரு நாள் எனக்காக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க டாஸ்க் அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய ட்ரூ பாடி காஸ்மிக் சீல மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து என்னை அங்கேருந்து ஃப்ரீ ஆக்கணும், அதுதான் உன்னுடைய டாஸ்க் அப்படிங்கிறாங்க. அவன் கேட்குறான், காஸ்மிக் சீயா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி சீன்னு ஒன்று இருக்குது, அந்த பவுண்ட்ரி சீக்குள்ளே ஏகப்பட்ட உலகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி காஸ்மிக் சி அப்படிங்கிறது ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதான் யோசிக்கிறான், அப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த ஷுவன் யுவன் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ராப் தானா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், இந்த ஹாஃப் டிரான்சண்டன்ட் ரெல்மில் இருக்காங்கல்ல, அவங்க கூட காஸ்மிக் சீக்குள்ளே போனால் எப்போ வேணால் சாவு அப்படிங்கிறது வந்துருமா. யூனிவர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ட்ரெஷர் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து எப்படியாவது தப்பிக்க முடியுமா. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஏங்க நான் இப்போ தான் குவாசி எம்பரர் லெவல்லே இருக்கிறேன், நான் எப்படிங்க உங்களை காப்பாற்றுறது அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து டிரான்செண்டன்டல் ரீச் ஆனதுக்கப்புறம் என்னை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம், அப்போ நீங்களும் வந்து டிவினேஷன் யூஸ் பண்ணி என்னுடைய ஃப்யூச்சரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, தம்பி ஃப்யூச்சர் அதிகமாக வெளில சொல்லக்கூடாது, சொன்னால் எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வெளியில் வராங்க. நம்ம பறவை கேட்குது, மாஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், சிஸ்டர் வந்து எல்லாருமே இன்னரிட்டன்ஸ் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னோடனே பறவைக்கு சந்தோஷம். அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்கக்கிட்ட பயங்கரமாக புகழ்ந்து பேசுதுங்க. அவங்க பார்க்குறாங்க, பயங்கரமான வாய்டா அவனுக்கு, தேன் ஒழுகிற மாதிரி பேசி எல்லா வேலையும் முடிச்சுக்கிறல்ல, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்கப்பா. ஆக்சுவலாக என்ன தான் இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது உடஞ்சிருந்தா கூட இந்த ஒரு இடத்துல இன்னுமுமே நிறைய இன்னரிட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கான். அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அது ஒரு ஃபேன் மாதிரி இருக்குது. இது சாதாரண ஃபேன் கிடையாதுங்க, அவங்களோட ஃபெதர்ஸை யூஸ் பண்ணி அவங்களே செஞ்ச ஃபேன் இது. இந்த ஒரு ஃபேனுக்குள்ளே பிரைமோடியல் ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரூ ஃபயர் இருக்குங்க. இது என்ன லெவல் அப்படின்னு கேட்டால், இது வந்து இம்பீரியல் லார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பீரியல் வெப்பன் கூட இல்லை, இம்பீரியல் லார்ட் லெவலில் இருக்கக்கூடிய வெப்பனா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நீ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டா கூட இதோடைய பவர் அப்படிங்கிறது இந்த 9 ட்ரைபலேஷன் இம்பீரியல் லார்ட் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவன் ஆடி போகிறான். சரி ஓகே, அதை கையில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது தூக்கி அடிச்சிருமா. அதான் அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து எம்பரர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் தான் நீ ரிஃபைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை அவங்க அடக்கி கொடுக்குறாங்க. இப்போ ட்ரை பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போவுமே அதை அவன் பயந்து தான் போய் தொடுறான். பட் ஆனால் அதை எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, கம்ப்ளீட்டாக அவன் எடுத்துக்கிட்டான். அவன் அந்த ஒரு ஃபேனை எடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு நான் இன்னொரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னங்க அப்படின்னு கேட்டால், ஒரு இடத்த ஓப்பன் பண்ணுறாங்கப்பா. இந்த ஒரு இடத்துல தான் இவங்களுக்கு வந்து என்லைட்டன்மெண்ட் கிடச்சிதான், அதாவது ஞானம் பிறந்துதான்.
அந்த இடத்துல தான் இவங்க ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபயர் ஃபீனிக்ஸ் பறந்துக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் உண்மையான ஃபீனிக்ஸ் இல்லை. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவங்களோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சம் அங்கே செதறி இருக்கும்ல, அந்த எனர்ஜி தான் ஃபீனிக்ஸாக பறந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபீனிக்ஸுமே இம்மார்டல் எம்பரர் லெவலில் இருக்குது. அங்கே ஒரு லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது, அதை சுற்றி ஃபயர் இருக்குங்க. இதை வந்து நிர்வாணா ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய டெக்னிக்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. உன்னால் அதில் கொஞ்சமாவது கற்றுக்க முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப உனக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறான். நன்றியெல்லாம் வேணாப்பா, உனக்கு உதவி செய்கிறது மூலமாக எனக்கு நானே உதவி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம சீனியர் இருக்காங்கல்ல, அவங்களாலையுமே அந்த ஒரு ஃபயரை உணர முடியுது. அதாவது அந்த ஃபயரோட ஒன்னான மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இது வந்து எனக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே உட்காந்து 2 பேருமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கப்பா. இப்போ நம்ம ஹீரோ அந்த நிர்வாண டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவனுடைய சோல் வந்து வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்தா இந்த எம்பரர் லேடி இருந்தாங்கல்ல, அவங்கள மாதிரியே யங்கா ஒரு லேடி சுற்றிக்கிட்டு இருக்கு. அது பார்க்குது, என்னப்பா சிஸ்டரோடைய லெகசிக்காக வந்திருக்கியா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பார்த்துக்கோ அப்படிங்குது. ஆக்சுவலாக அந்த எம்பரர் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாங்கல்ல, அந்த சமயத்தில் அவங்களால உருவாக்கப்பட்ட லிங்கரிங் சோல்ஸ் இதெல்லாமே, இதெல்லாம் பெருசாக நீ கண்டுக்காத அப்படிங்கிறாங்க. இவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க. அவன் பாட்டுக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சோல்ஸ் எல்லாமே இவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அவன் கண்டுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த ஃபீனிக்ஸ் டெக்னிக் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். பாடி அப்படிங்கிறது டிஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும், மறுபடியும் எப்படி திரும்ப வர்றது அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு சில காலங்கள் அப்படிங்கிறது போகுது. இப்போ அவனுக்கு ஒரு கேள்வி என்னென்னா, அந்த சோல்ஸ் வந்து இதுக்கு மேலே இவனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்போ என்ன ஆச்சு, அந்த சோல்ஸ் எல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அந்த ஃபீனிக்ஸ் எல்லாமே அப்படியே வெடிஞ்சு அந்த இறகு மட்டும் கீழே வருது. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த சோல்ஸ் எதுவுமே மறைஞ்சு போல, அது எல்லாமே ஃப்ளேம்ஸோட மர்ஜ் ஆகிடுச்சு. என்னதான் பாடி டிஸ்ட்ராய் ஆனால் கூட அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும்ல, அது வந்து ஃப்ளேமோட மர்ஜ் ஆயிருக்கு. அவங்க எப்போ நினச்சாலும் அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து மறுபடியும் பாடி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த டெக்னிக் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இவன் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, அதை ப்ராக்டிஸ் பண்ணோம்ல. இவன் நிர்வாணா ஃபயர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, அதில் மொத்தம் 9 லெவல்ஸ் இருக்குது. சார் இப்போ தான் 8th லெவல்லே இருக்கிறாப்புல. ஸோ அவன் என்ன யோசிக்கிறான், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அந்த 9th லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காரான். அங்கே இருக்க ஃப்ளேம்ஸை பாடிக்குள்ளே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்சர்வ் பண்ண அவனோட பாடி அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அவனுடைய பிளட் லைன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அவேக்கன் ஆகுது. சீனியரும் பார்க்குறாங்க, நானும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ இங்கே கட் பண்ணால் இன்னொரு இடத்த காட்டுறாங்க. எவனோ ஒருத்தன் சண்டை போகிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான்ப்பா. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோட பொண்ணுங்க இருக்காங்க. அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, மிகப்பெரிய பேட்டில் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆபத்தில் இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, அப்படிலாம் விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான்ல, அவனுக்கு மொத்தமாக 9 ஸ்வாடு வேணுமா. ஏற்கனவே 8 ஸ்வாடை எடுத்துட்டான். கடைசி 9வது ஸ்வாடு இவங்ககிட்ட தான் இருக்குது. ரொம்ப பெரிய பேட்டில் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.